குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார மலையோர கிராம பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக காட்டு யானைகள் முகாமிட்டு வருகின்றன. காட்டு யானை கூட்டமாகவும் தனியாகவும் கிராமங்களில் புகுந்து உயிருக்கும் உடைமைக்கும் சேதத்தை ஏற்படுத்துவதால் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அச்சத்துடன் வாழ்கின்றனர். வாகனத்தில் சென்ற நபரை துரத்தியது, வீட்டின் முன் தொட்டியில் இருந்த தண்ணீரை குடித்தது, வீட்டில் இருந்தவர்களை தாக்க முயன்றது, நடைபயிற்சிக்கு சென்ற தம்பதியை துரத்தி தாக்க வந்தது, தோட்டங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது என கடந்த சில நாட்களில் யானைகள் செய்த சம்பவங்கள் பல. நேற்றிரவு 8 மணிக்கு தொண்டாமுத்தூர் அருகே விராலியூரில் உள்ள பெருமாள் கோவில் வளாகத்தில் 6 யானைகளும் ஒரு குட்டி யானையும் புகுந்தன. பூசாரி பாஸ்கரனை யானைகள் சூழ்ந்து கொண்டு தாக்கின. இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் மிதந்தார். வனத்துறையினர் விரைந்து சென்று பூசாரி பாஸ்கரனை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் வழியிலேயே இறந்தார். பூசாரியை தாக்கிய பிறகும் கோவில் வளாகத்தை விட்டு யானைகள் நகரவில்லை. இரவில் என்ன நடக்குமோ என ஊர் மக்கள் பீதியில் உறைந்தனர். கோவில் முன் ஒன்று கூடினர். யானைகளை விரட்ட சத்தம் போட்டனர். அங்கிருந்த பெண், போ சாமி போ, பிள்ளையார் அப்பா போ என யானைகளிடம் வேண்டினார். வனத்துறையினரும் ஊர்க்காரர்களும் ஒன்று சேர்ந்து நள்ளிரவு வரை போராடி யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். யானைகளை விரட்ட ஊர் மக்கள் போராடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.